ஹர்ஷத். நான் சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டிஃபென்ஸ் கேட்டகரியில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நான் 271 அவுட் 300 எடுத்திருக்கேன். நான் கிருஷ்ணகிரியில இருந்து வரேன். நான் விவேகானந்தா கோச்சிங் சென்டர்ல படித்தேன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேக்ஸ். மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டீச்சர் பொன்னேஸ்வரி மேம். அவங்க எல்லா எல்லா கான்செப்டும் நல்லா கிளியராக சொல்லி தருவாங்க. நான் ஐக்கியூவில் செட்டப் ஆகிறது சுரேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நான் அதுக்கு சுரேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ஃபியூச்சர் எய்ம் வந்து நான் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி ஃபியூச்சரில் ஃபீல்டு மார்ஷல் ஆகணும். என்னோட கண்ட்ரிக்கு நான் சர்வ் பண்ணணும். ராதாகிருஷ்ணன் சாருக்கும் ராஜா மேமுக்கும் நந்தகுமார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம நல்லா பார்த்துக்கணும். Congratulations on behalf of Harshad for getting state first in defense category. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சு ஆஃப்டர் கெட்டிங் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்? நீங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்களா? அம்மா பேசுறேன். நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பான்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலைங்க சார். ஆனால் பாஸ் ஆயிடுவான் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஆர்மிக்கு போகணுன்றதுதான் சார் எய்மா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க வந்துட்டு சைனிக் ஸ்கூல்ல வந்து கோச்சிங் சேர்த்தலாம் டிசைட் பண்ணியிருந்த போதுதான் ரிலேஷன் ஒருத்தர் வந்து விவேகானந்தால சேர்த்துங்க. அவங்க ஆல்ரெடி அங்கதான் படிச்சிருந்தாங்க. அவங்க மூலியமா தான் வந்து சேர்த்தணும். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. பையனுக்கு நல்ல கோச்சிங் கொடுத்தாங்க. பிளஸ் அவங்க அவங்க குழந்தைங்களாவே நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ராதாகிருஷ்ணன் சாரும் லதா மேம் நந்தகுமார் சார்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. பசங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை எதா இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சார் அவங்க. சார் எங்களுக்கு ரொம்ப சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுங்க சார். ஏன்னா அவன் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், பேசவே மாட்டான், ரொம்ப ரிசர்வ் டைப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா போல்டா இருக்கான், நல்லா விளையாடுறான். மெயின் அவனோட அவனுக்கு எது பிடிக்கும்ன்றதே எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த கோச்சிங் சென்டர் போனதுல இருந்து நல்லா விளையாடுறான், நல்லா படிக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நல்லா மிங்கிள் ஆகுறான். நாங்க போனாலுமே அவங்க வந்துட்டு அவங்க கவனிக்கிற விதம் வந்து ரொம்ப பிடிச்சதுங்க சார். டீச்சர்ஸ் எல்லாருமே எப்பயும் நெகட்டிவா பேச மாட்டாங்க சார். எதுவா இருந்தாலும் கண்டிப்பா முடியும், நடக்கும், நல்லா படிப்பான். நாங்க நெகட்டிவா பேசினாலும் அப்படியெல்லாம் நடக்காதுங்க, அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணான். எங்களோட அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க பசங்க மேல. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மோட்டிவ் பண்ணுவாங்க. பசங்களை வந்து நீங்க டாப் 10 எடுத்தா நான் உங்களுக்கு இது கிஃப்ட் பண்றேன், டாப் 5 எடுத்தா இது உங்களுக்கு இது பண்றேன் அப்படின்ட்டு பசங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க சார். அது இல்லாம பசங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபீவரா, ஆக்சுவலா நாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ண முடியலனாலுமே அவங்க வந்துட்டு பசங்களுக்கு தேவையான திங்ஸ்ல இருந்து அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருளுமே அவங்கதான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க சார் அவங்க. குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம் சார் இந்த டைம்ல. ஏன்னா நாங்க ஆக்சுவலா ஒரு கால் பண்ணி சொன்னாலுமே பசங்க அவனுக்கு என்ன தேவைன்ற முத கொண்டு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு அவரு. ஓகேங்க, we will convey the regards to him. All the best for your future. Thank you. Thank you. Thank you, sir.